வணக்கம் and welcome to Diamond Home Appliances வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நம்ம யோகாம்பாள் அம்மாவை நிகழ்ச்சிக்கு வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஓகே, எப்பயும் ட்ரெடிஷனல் ரெசிபிஸா பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு நார்த்துக்கு போயிட்டு வந்தா எப்படி இருக்கும், அது மாதிரி ரெசிபி சொல்லுங்க. இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா பாலக் கிச்சடி. ரொம்ப ஹெல்தியான ஒரு இது. இந்த வின்டர்ல அது மாதிரி சுட சுட ராத்திரி வேளையில சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதா இருக்கும். கீரை ஜென்ரலி ராத்திரியில் வேண்டாம் அப்படின்பா, ஆர் நீங்கள் வீக்கெண்ட்ஸில் சண்டேயில் ஆர் என்னைக்கா ஒரு நாள் டே டைமில் கூட நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இது வந்து ஆனால் நார்த்லலாம் பார்த்தீங்கன்னா நைட்டு தான் அவள் அந்த கிச்சடியை பண்ணி சாப்பிடுவா. நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இது என்னன்னா தண்ணி ஆல்ரெடி கொதிக்க விட்டு வச்சுருக்கேன். பாஸ்மதி அரிசி 1 கப்பு பாது. கப் நம்ம ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சிருக்கோம். பருப்பு அரிசி எல்லாமே சோக் பண்ணிடணும். அப்போ தான் நல்லா குழச்சலாக வேகும். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1/4 கப் கிட்டக்க பைத்தம்பருப்பு, 1/4 கப் கிட்டக்க மசூர் தால்னு ஒன்று கிடைக்கும். அந்த மசூர் தாலும் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான ஒரு இது. எல்லாமே ஊற வச்சிருவோம். எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி ஊற வைக்கலாம்? ஒரு 1/2 hour ஊறினா சரியா இருக்கும்மா. பொதுவாக கிச்சடி அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் குறைவா இருக்கணும். ஆனா பாஸ்மதி ரைஸ் நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பிரியாணிக்கு தான் அப்படியே நீட்டா இருக்கு பாஸ்மதி ரைஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆமா, இது கிச்சடிக்கு ஏன் யூஸ் பண்றோம்? இது அது நல்லா குழஞ்சு வரும். ஓகே, இது நார்மல் ரைஸை விட இந்த ரைஸ் இன்னும் நல்லா குழச்சலாக ஆகி வரும். ஸோ இதில் பாஸ்மதி அரிசி போட்டு 1 கப், பைத்தம்பருப்பு எந்த கப்பில் பாஸ்மதி அரிசி நீங்கள் அளந்தெடுத்தீங்களோ அதே கப் 1/4 கப் பைத்தம்பருப்பு அதையும் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதே கப்பில் மசூர் தால். மசூர் தால்ன்றது இப்படி ஆரஞ்சு கலர். அதே மாதிரி தண்ணி நான் எவ்வளோ கொதிக்க வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்டேன்னா, அரிசிக்கு 4 கப்பு, பருப்புக்கெல்லாம் சேர்ந்து 2 கப்பு. ஓகே, 6 கப் கிட்ட தண்ணி விட்டு வச்சுருக்கேன். எல்லாமே போட்டாச்சு. இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுறலாம். இது நல்லா குழச்சலாக வேகட்டும். மூடிடலாம் குக்கரை. நல்லா ஒரு 4 விசில் கிட்ட கொடுத்து வாங்கிடலாம். இப்போ நம்ம சைடில் தண்ணி கொடுப்போம். கீரையை வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீருக்குள்ள பிளான்ச் பண்ணி எடுக்கணும். இதுக்கு ஜென்ரலா பாலக் கீரை தான் யூஸ் பண்ணலாமா இல்லை வேற கீரைகள் யூஸ் பண்ணலாமா? பாலக் பண்ணினா தான் அந்த கடுப்பு இல்லாத இருக்கும். வேற ஏதாவது கீரைன்னா ஒரு கடுப்பு இருக்கும் அதில். அது சாதத்தோட கலக்கிறது எவ்வளோ கஷ்டம். பசலக்கீரை சில பேர் கேட்பா, அதில் ஒரு குழக்குழப்பு தன்மை இருக்கும். அது வந்து சாதத்தோடு சேர்றதே நல்லா இருக்காது. ஸோ அதனால பாலக் பெஸ்ட்டு. எல்லா இடத்துலையுமே இப்போ எல்லா கீரையும் கிடைக்கிறது. தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த கீரை 1 கட்டு கீரை நல்லா இலையை மட்டும் எடுத்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை இதுக்குள்ளே அமுத்தி எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறமா ஒரு நார்மல் வாட்டர் இல்லை ஐஸ் வாட்டர் ஏதானு வச்சுட்டு அதுக்குள்ளே அதை எடுத்துட்டு அதில் சோக் பண்ணிவிடுவோம். ஏன்னா ரொம்பவும் அது குக் ஆகிட்டே இருந்ததுன்னா கலர் மாறி அந்த கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஒரு நார்மல் வாட்டர், ரன்னிங் வாட்டர்லேயோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கோல்ட் வாட்டர்லேயோ லான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சு கீரையை கொடுத்துருவோம். இது என்ன பிளான்ச் ஆனதும் அப்படியே அமர்ந்து தூண்டாயிடும். பாலக் கிச்சடிக்கு சைடு என்ன இருக்கலாம்? மகாராஷ்டிரியன் கடி. கடிங்கிறதே மோர்குழம்போட ஒரு இதுதான். ஒரு ஸ்டேட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும். நம்மளோடது வந்து நார்மலாக நம்ம வந்து தேங்காய், தனியா, பச்சை மிளகாய், இஞ்சி வச்சு எல்லாம் பண்ணுவோம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா அதுவே அவள் வந்து வெங்காயம் போட்டு அதை வந்து நல்ல ஒரு அடுப்பை அணைச்சிட்டு மோரை விட்டு பச்சையாக இது பண்ணிடுவாள். அதே மாதிரி கேரளாவில் பார்த்தீங்கன்னா தனியா, இஞ்சிலாம் வச்சுக்க மாட்டா. வெறும் தேங்காய், பச்சை மிளகா இல்லை வரமிளகா வச்சு
அரைச்சு மோர் குழம்புல கலப்பா. குஜராத்ல பார்த்தீங்கன்னா அந்த கடியில வெல்லம் போடுவா, இல்லை சுகர் போடுவா, அது ஒரு டேஸ்டாக இருக்கும். பஞ்சாபி கடியில் பார்த்தீங்கன்னா பக்கோடா போடுவா அண்ட் காரப்பொடி போடுவா. மகாராஷ்டிரன்ல இது எதுவுமே இருக்காது. ஆனால் பச்சை மிளகா நிறையா இருக்கும், நிறைய பச்சை மிளகா. எனக்கு காரம்னா பிடிக்கும், டேஸ்ட் பண்ணுறேன் இன்னைக்கு. ஸோ இது நல்லா இதாகிடுச்சு. நல்ல ஒரு க்ரீன் கலர், அந்த பாலக் க்ரீன் எக்ஸாக்டாக தெரியுது. ஜஸ்ட் பிளான்ச் பண்ணிவிட்டு கோல்ட் வாட்டரில் எடுத்து போட்டுடலாம். இன்னொரு ஒரு கரண்டி கொடுங்க அதை எடுத்துக்கிறதுக்கு. ஸோ இதில் அடியில் பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த கிச்சடிக்கான பச்சை மிளகா 3 போட்டிருக்கேன். 3 பச்சை மிளகா. இது அரைச்சிடலாம். நல்லா பேஸ்ட் பண்ணிட்டோம்ப்பா. ஓகே, நல்லா பேஸ்ட் பண்ணிக்கணும். ஆமாம். இதில் எண்ணெய் கொடுங்க. ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். ஓகே, 1 ஸ்பூன் நெய் கொடுங்க. பட்டை, ஒரு துண்டு பட்டை, 4 கிராம்பு, சீரகம், வெங்காயம். ஸோ இது நல்லா பொரிஞ்சுடுத்துப்பா. இல்லை வெங்காயம் ஆட் பண்ணுறேன். 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது கொடுக்கும். இஞ்சி பூண்டு விழுது இதுக்கு முன்னாடி வந்துட்டு பட்டை கிராம்பு போட்டிருக்கோம், இஞ்சி பூண்டு விழுது இப்போ ஆட் பண்ண போகிறோம். நான் 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு விழுது போட்டுருவோம். இதில் தக்காளி கொடுத்துருணும். என்ன ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம்? 2 வெங்காயம் 3 தக்காளி. ஏன்னா அது வந்து நாட்டு தக்காளியாக எடுத்தேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் இது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லா இருக்கும். இதுக்கு எலுமிச்சம்பழம்லாம் எதுவும் புளிய போகிறதில்ல. ஸோ தக்காளியில் இருக்கிற புளிப்பு தான் நல்ல பழுத்த தக்காளியை எடுத்துக்கிறது. ஆமாம். மஞ்சப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். ஆக்சுவலி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம ஊர் பொங்கலோட லைட் அப்கிரேட் வெர்ஷன் தான் நார்த் இந்தியன் கிச்சடி. அதில் இன்னும் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஆமாம். ஆனால் வந்து நம்ம பச்சரிசியில் பண்ணுவோம் பொங்கல். ஓகே, இது பாஸ்மதி அரிசி. பாஸ்மதி என்னை பொறுத்த வரைக்கும் ரைஸ் தான். உங்களுக்கு வேணால் கேட்டகரி ஆஃப் ரைஸ் இருக்கலாம். ஸோ இது நல்லா வதக்கிடணும். அதுக்கப்புறமா அரைச்ச அந்த கீரையோட விழுதையும் இதில் பாலக் விழுது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நைட் டைமில் நீங்கள் சொன்ன மாதிரி செய்கிறதுனா வேணும்னா பாலக் அவாய்ட் பண்ணிவிட்டு பிளைன் கிச்சடியாக சாப்பிடலாம். இல்லை வேறு என்ன ஆட் பண்ணலாம்? பிளெயின் கிச்சடியாக பண்ணிக்கலாம். இந்த பருப்பு மசூர் தால் இதெல்லாம் போட்டு பிளெயினாக இதை பண்ணிவிட்டு இதில் வந்து அதே மாதிரி தக்காளி வெங்காயம் இந்த பட்டை கிராம்பெல்லாம் மட்டும் இது பண்ணிவிட்டு காரத்துக்கு நீங்கள் காரப்பொடி போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் ஆட் பண்ணிக்கணும். இதில் நம்ம 3 பச்சை மிளகா வச்சுருக்கோம். இன்ஸ்டெட் ஆஃப் தட் நம்ம அப்படியே காரப்பொடி போட்டு கலந்து வச்சுருக்கோம். ஸோ இது நல்லா வதங்கிட்டு இதில் இந்த அரைச்சி வச்சுருக்கிற பாலக் விழுது ஆட் பண்ணலாம்.
இதில் வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம்ப்பா. அந்த ரைஸ்லலாமும் நம்ம ஆட் பண்ணவே இல்லை. ஓகே, இதுலேயே போட்டுடலாம் எல்லாத்தையும். 1.25 டீஸ்பூன் கிட்ட போட்டிருக்கேன். அப்புறம் வேணும்னா போட்டுக்கோங்க. இன்னும் ஜாஸ்தி போட்டோம்னா அது சரி வராது. கீரை எப்பயுமே உப்பு தாங்காது. இது நல்லா அப்படியே கொதிக்கட்டும். பாலக் கிச்சடி தயாராகிடுச்சு. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் கடியும் செய்ய போறோம். ஸ்டார்ட் பண்ணிடலாமாம்மா? பண்ணிடலாம். 1/2 லிட்டர் தயிர் கெட்டியாக இது பண்ணி வச்சுப்போம். விஸ்க் மட்டும் பண்ணியிருக்கோம். ஆமாம். இதில் கடலை மாவு. ஜென்ரலா மோர் குழம்பு ஒவ்வொருத்தருக்கு ப்ரிஃபரன்ஸ் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சிலர் புளிச்ச மோர் வேணும்னுவாங்க, இல்லை ஃப்ரெஷ் மோர்ல பண்ணலான்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. இது எப்படி? இந்த கடியெல்லாம் நிதானமான இருக்கிற தயிர்ல தான், ரொம்ப புளிச்சதுலாம். ஓகே, இந்த புளிச்ச இதெல்லாம் நம்ம தான் எடுத்தோம், அவளோட இதுலலாம் இருக்காது. நமக்கு தான் அந்த மாதிரி புளிச்ச இருக்கிற மோர் குழம்பா பிடிக்கும். 1/2 லிட்டருக்கு நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டுருவோம் கடலை மாவு. மஞ்சப்பொடி, கால் டீஸ்பூன் உப்பு, மிக்ஸ் பண்ணிட்டோம். எண்ணெய் கொடுங்க. கடுகு, வெந்தயம், கால் டீஸ்பூன் கிட்ட வெந்தயம், சீரகம், கால் டீஸ்பூன் சீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகா 3 நெசுக்கி வச்சுருக்கோம். ஓகே, அதையும் ஆட் பண்ணுறேன். எந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம்? இது வந்து ஒரு 8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, நல்ல ஒரு 1 இன்ச் துண்டத்துக்கு இஞ்சி 3 இது நெசுக்கி வச்சுருக்கோம். ஓகே, பச்சை மிளகா அப்படியே போடுங்க, பொடி பொடியாக. அது இது மட்டும் இல்லாத பச்சை மிளகாவும் கூட பொடி பொடியாக கட் பண்ணி போடுங்க. நல்ல காரசாரமாக இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இடிச்சு போட்டிருக்காங்க. அண்ட் தென் ஆட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் வந்துட்டு ஃபைனாக சாப் பண்ணி போட்டிருக்கீங்க. ஃபைனாக சாப் பண்ணியிருக்க பச்சை மிளகாய் எவ்வளோ போட்டிருக்கீங்க? 2. ஸோ டோட்டலாக 4 பச்சை மிளகா கிட்ட யூஸ் பண்ணுங்க. இந்த 1/2 லிட்டர் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 4. இன்னும் உங்களுக்கு காரமாக வேணும்னா இன்னும் 2 நசுக்கியும் போட்டுக்கலாம், 1 பொடியாக நறுக்கியும் போட்டுக்கலாம். கொஞ்சம் இந்த மாதிரி வதச்சு அடுப்பை சின்னது பண்ணிவிட்டு கலந்து வச்சுருக்கிற மோர் அதில் கொஞ்சமாக தண்ணி. கடலை மாவுன்றதுனால கொஞ்சம் கொதிக்கணும், இல்லைன்னா பச்சை வாசனை அடிக்கும். நல்லா கொதிக்கட்டும். இது ஒரு கடிக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ், மோர் குழம்புக்கு இருக்கிற டிஃப்ரென்ஸ் நான் சொல்லிட்டேன். ஒரு பெரிய லிஸ்டையே சொல்லியிருக்கீங்க, எந்தெந்த ஏரியாவுக்கு எப்படிலாம் பெரியது கடி, மோர் குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா வதங்கி எடுத்துப்பா. சாதம் பற்றிங்களா தயாராகிட்டு நல்லா குழைவா குக் ஆகிடுச்சு. 4லேருந்து 5 விசில் விட்டுக்கலாம். ஆமாம். இந்த சாதத்தை இந்த இதில் எடுத்து போட்டு
இதில் இத்தனை பருப்பெல்லாம் போட்டிருக்கோம், எதுவுமே தெரியல பாருங்க. எல்லாம் நல்ல கிரீன் கலர்ல நல்ல ஹெல்தியான ஒரு கிச்சடி. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பா சாப்பிட வேண்டிய ஒரு கிச்சடி. நல்லா சுட 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 ஒரு பவுல்ல ஸ்பூன் போட்டு சாப்பிட்டா எக்ஸலண்டா இருக்கும். குழந்தைங்களுக்கும் நல்லா நெய் விட்டு கொடுக்கறதுக்கு கரெக்டா இருக்கும். கடியும் தயாராகிடுச்சு. ஜஸ்ட் அது நொர கட்டி வந்தா மட்டும் போதும். நல்லா கொதிச்சுட்டுப்பா, ஒரு ஃபியூ மினிட்ஸாக கொதிச்சுட்டு இருக்கேன். வாசனை வருது இல்லையா உங்களுக்கு? நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிக்கலாம். அப்போதான் அந்த கடலை மாவோட வாசனை போகும். இதில் கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணுங்க. இது நல்லா விட்டுன்ட்டு மேலே நல்லா நெய்யை உருக்கி மேலே விட்டுன்னு சாப்பிடுவோம். தால் பாலக் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: பாஸ்மதி அரிசி 1 கப், 1/4 கப் பைத்தம்பருப்பு, 1/4 கப் மசூர் தால், எண்ணெய், நெய், பட்டை, கிராம்பு, பச்சை மிளகாய், பாலக்கீரை, வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, நல்லா ஒரு அரை மணி ஊற வச்ச பாஸ்மதி அரிசி, பயத்தம்பருப்பு, மசூர் தால் 3 போடுங்க. அரிசிக்கு 1:4, மசூர் தாலுக்கு 2 கப். டோட்டலாக 6 கப் தண்ணி விட்டு 1 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா குழச்சலாக வேக விடுங்க. 4-5 விசில் வாங்கி அது தனியாக இருக்கட்டும். இன்னொரு கடாயில் எண்ணெயை விட்டு சீரகம் தாளிங்கோ, பட்டையும் கிராம்பும் போடுங்க. வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிங்கோங்கோ. அதுக்கு முன்னாடியே ஒரு கடாயில் தண்ணி வச்சு அது கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாலக்கீரையை அதுல நல்லா சோக் பண்ணிட்டு அது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எடுத்து நார்மல் வாட்டர்ல போட்டு அதை நல்லா குளிர வச்சுட்டு மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகா போட்டு மேல வந்து பாலக்கீரை சோக் பண்ணதையும் எடுத்து நல்லா அரைச்சு எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில எண்ணெயை விட்டு நெய்யும் விட்டு அதுல வந்துட்டு சீரகம், பட்டை, கிராம்பு தாளிங்கோ. அதுக்கப்புறமா வெங்காயம் போட்டு வதக்குங்கோ. அதோட கூட இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணுங்கோ. எல்லாமே நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் போடுங்கோ. தக்காளி போட்ட பிறகு மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு நல்லா வதக்குங்கோ. அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்கிற பாலக்கீரையோட விழுதை அதில் விட்டுட்டு நல்லா உப்பையும் போட்டு கொதிக்க விட்டுடுங்க ஒரு சைடில். அதுக்குள்ளே கொதிச்சுட்டு இருக்கிறதே குக்கரில் ப்ரெஷர் இறங்கின அப்புறமா குக்கரில் இருக்கிற சாதத்தை நல்லா மசிச்சுக்கோங்க. அந்த சாதத்தை எடுத்து இந்த கடாயில் வெந்துட்டு இருக்கிற கீரையோட ஆட் பண்ணி நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டுருக்கோம். எண்ணெய் ஆர் நெய் 2 எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி அதில் வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மிளகா அப்படி போட்டு பூண்டு பல்லு ஒரு 10-15 நல்லா வறுத்து கிச்சடி தலையில் போட்டுக்கோங்க. அப்போ தான் அது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. மகாராஷ்டிரியன் கடி செய்ய தேவையான பொருட்கள்: தயிர், கடலை மாவு, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் நெசிக்கிறது, பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு. கடாயில் எண்ணெயை விட்டுக்கோங்க. தயிர் நல்லா சிலிப்பிட்டு அதில் வந்து கடலை மாவு, மஞ்சப்பொடி போட்டு உப்பு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மோராக்கி வச்சுக்கோங்க. இந்த கடாயில் எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு, சீரகம், வெந்தயம் தாளிங்கோ. அது நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை மிளகா நெசுக்கி வச்சிருக்கிறது அதில் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க, பொடியாக கட் பண்ணுது. எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கலந்து வச்சிருக்கிற மோரை அதில் விட்டு நல்லா ஒரு கொதி வாங்குங்க. கடைசியாக மேலே கொத்தமல்லி தூவி பரமாறினா ஜோரான மகாராஷ்டிரியன் கடி தயார். மகாராஷ்டிரியன் கடி பாலக் கிச்சடி. நல்லா சுட சுட கமன்னு இருக்கக்கூடிய மகாராஷ்டிரியன் கடி அண்ட் தென் பாலக் கிச்சடி. சூடா இருக்கு, இருந்தாலும் ஊதியாவது நான் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த கிளைமேட்டுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு டிஷ். பாலக் பிடிக்கல, பாலக் நான் சாப்பிட மாட்டேன் பிகாஸ் குழன்னு இருக்குன்னு பாலக் ஒரு சில குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கூட பாலக் ஆட் பண்ணிருக்கத சொல்லாதீங்க. நல்லா கிரீன் ரைஸ் சாப்பிட்றியாமா அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. அண்ட் தென் இந்த கடி சிம்பிள், ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான டேஸ்டான டிஷ். நான் ஆல்ரெடி கடி டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கேன். நம்ம ஊர் மோர் குழம்பு, அதில் நிறைய பச்சை மிளகா காரம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் காரம் பிடிக்கும்ன்றவங்க இன்னும் கூட எக்ஸ்ட்ரா பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. சப்பாத்தி அண்ட் தென் இடியாப்பத்துக்கும் இது எக்ஸலண்ட்டாக இருக்கும். ரைஸோடையும் நல்லா கலந்து சாப்பிடலாம். ரெண்டுமே ஒரு ஆரோக்கியமான கலர்ஃபுல்லான டிஷ் எங்களுக்காக செஞ்சு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா. தேங்க்யூ. இந்த ரெசிபியை நீங்களும் இந்த கிளைமேட்டுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்ற ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இதே போல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோட உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். Until then, this is Kritika and Yogambalam telling bye from you all.
நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ருசிக்கலாம் வாங்க. நன்றி, வணக்கம்.